முக்கியமாக பிஜேபியோடு இருந்தால் சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது, சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கணும் அப்படின்னா பிஜேபியோட ஒட்டும் கூடாது, உறவும் கூடாது, இதெல்லாம் இருந்தது. சிறுபான்மை வாக்கு இனி கிடைக்காது அப்படின்னு எடப்பாடி புரிஞ்சிருச்சா? கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று திரு எடப்பாடி கருதி இருப்பார். அவருடைய பிடிவாதத்தை தளர்த்தி இந்த நிலைப்பாட்டை எடுத்தால்தான் 2026 நாம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடிக்கு ஏற்பட்டதன் விளைவு தான் இந்த மனமாற்றம் என்று கருதுகிறேன். முக்கியமாக பிஜேபி வெளிவந்தது காரணமே திமுக எந்த தேர்தலை சந்தித்தாலும் 12 to 14% வாக்குகளோடு போகிறது. ஏன்னா அப்படியே சிறுபான்மை வாக்குகள் திமுக அணிக்கும் கிடைச்சிருது. அதை இழந்து தானே தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜகவிலிருந்து விலகி நிற்கிற அந்த எண்ணத்திலிருந்து இறங்கி வந்தது காரணம் சிறுபான்மை வாக்கு எனக்கு கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணாரா? இல்லை, சிறுபான்மை வாக்கு கிடைக்காது. நாம் பாஜகவோடு தொடர்ந்து பயணித்தால் திமுகவில் இருக்கிற 1-2 கட்சிகள், அங்கே மன வருத்தத்தில் இருக்கிற 1-2 கட்சிகள் மிக குறைவான இடங்களை கொடுத்து விட்டார்களே என்று கருதி கொண்டிருந்த அந்த கட்சிகள் நம்மிடம் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் விசிகா வந்துடும், காங்கிரஸ் விசிகா பொது உடைமை கட்சியை கூட கூப்பிடலாம் அப்படின்னு தான் அவர் கருதினார்.